பெட்ரோல் போட வந்திருக்காங்க. ஆனா கையில் பெட்ரோல் பாட்டில் இல்ல, அரிவாள் இருக்கு. நேற்றிரவு மதுரையில் நடந்ததாக சொல்லப்படும் இந்த சம்பவம் பார்ப்பவர்களையே அதிர்ச்சிக்குள்ளாக்குது. 3 பேர் ஒரே பைக்கில் பெட்ரோல் பங்குக்கு வர்றாங்க. பெட்ரோல் போடுற ஊழியர் வழக்கம் போல தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஆனா திடீர்னு கீழே ஒரு அரிவாள் விழுது. அதை எடுத்துக்கிட்டு ஊழியரை மிரட்டி பெட்ரோலுக்கான பணத்தையும் கொடுக்காமல் அவரிடம் இருந்த பணத்தையும் பறிச்சுட்டு போயிருக்காங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த பணம் அவரோட சொந்த பணம் கிடையாது. காலையில இருந்து இரவு வரைக்கும் நின்னு வேலை பார்த்து பெட்ரோல் போட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். அந்த காசை கடைசியில் ஓனர் கிட்ட ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. ஆனா ஒரு சில நொடிகளில் ஆயுதத்தை காட்டி அந்த உழைப்பையே பறிச்சுட்டு போறாங்க. காசு போனது ஒரு பக்கம், அந்த ஊழியருக்கு ஏற்பட்ட பயமும் அதிர்ச்சியும் இன்னொரு பக்கம். இப்படி உழைக்கிற சாதாரண மனிதர்களை குறிவைத்து மிரட்டி கொள்ளையடிப்பது எப்போதுதான் நிற்கும்? தமிழக காவல்துறை இந்த சம்பவத்தில் விரைவாக நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து சட்டப்படி கடுமையான தண்டனை கிடைக்க நடவடிக்கை எடுக்கணும் என்பதுதான் பொதுமக்களின் எதிர்பார்ப்பு. குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை கொடுப்பது பழிவாங்குவதற்காக இல்ல, இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்கத்தான். இந்த சம்பவம் குறித்து உங்க கருத்து என்ன? இப்படிப்பட்ட குற்றங்களுக்கு சட்டப்படி என்ன மாதிரியான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறீங்க? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.